சுதந்திரம் அடைஞ்சு 75 ஆண்டு காலம் கடந்துருச்சுன்னு சொல்றாங்க. ஆனா இன்று வரைக்கும் தலித் பெண்கள் அவர்கள் இயற்கை உபாதைகளை கூட கழிக்க முடியாத கிராமங்கள் எவ்வளவோ இருக்கு. இன்று வரைக்கும் அவங்களுடைய இயற்கை உபாதைகளை கழிக்க முடியாம ரொம்ப சிரமப்பட்டு அடிப்படை வசதி கூட இல்லாம நிறைய கிராமங்கள் இருக்கு. தண்ணீர் வசதி இல்லை, குடிநீர் வசதி இல்லை, மின் வசதி இல்லை, எந்த விதமான வசதிகளும் இல்லாத கிராமங்கள் இன்னும் தமிழ்நாட்டில் அதிகமா இருக்கு. தென் மாவட்டத்தில் கட்சி ஆரம்பிச்ச நேரம்லாம் இன்னைக்கு பீக்ல இருந்த டைம், சாதி அடக்குமுறை வந்து மிக உச்சத்தில் இருந்த டைம். அப்பெல்லாம் சாதியை சொல்லி அடிப்பாங்க, சாதியை ரோட்ல போனாலும் அடிப்பாங்க, சனி பார்த்துக்குருவாங்க, முகத்தை பார்த்துக்குருவாங்க, பார்த்துக்கிட்டு நீ அவன் மகன் தானே நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லி அடிப்பாங்க. மதுரை பக்கத்துல ஒரு ஊர்ல மலத்தை வாயில திணிச்சாங்க. இந்த குடும்பம் யாரால சொல்ல முடியும்? மலத்தை வாயில திணிச்சாங்க. ஏன்னா அவன் தாழ்த்தப்பட்டவன் என்கின்ற ஒரே காரணத்துக்காக. ஒரு சமூகத்துல எல்லாருமே சமங்கிற ஒரு சமூகத்துல நம்ம மட்டும் ஏன் தனித்து விடப்பட்டிருக்கோங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்துருச்சு. எப்படி எல்லாரும் சமம் சொல்றோம், அப்புறம் ஏன் இன்னும் இந்த பாகுபாடு, இன்னும் தெருக்களில் இன்னும் சாதி பேரு? இன்னும் இந்த சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டு காலம் கடந்து விட்டது. ஆனாலும் இன்னும் எதையும் அனுபவிக்காத, எந்த சுகத்தையும் அனுபவிக்காத, யார் தனக்கான தலைவனே என்றே தெரியாமல் ஆடு மாடுகளைப் போல கிட்டத்தட்ட ஒரு அனாதைகளாக அந்த மக்கள் இருக்காங்க. அப்ப இவர்களுக்கான ஆயுதம் என்பது என்ன? கத்தியா இல்ல கடப்பாறையா? கிடையாது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தான் இவங்களுக்கான முதல் ஆயுதம். எஜுகேஷன் இஸ் அவர் வெப்பன். இதுதான் நம்மளுடைய மோட்டோ. கல்விதான் ஒருவனை அடுத்த பரிணாமத்திற்கு இழுத்து செல்லும். அம்பேத்கரை இன்னும் எஸ்சி நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பாவம் அரசியல் அறியாமையில இருக்காங்க. இன்னைக்கு என்ன எல்லா பிற்படுத்த மக்கள் அம்பேத்கர்னால இப்ப வந்து ஒரு ஜாதி அப்படின்னு. ஆமா, அம்பேத்கர்னால எஸ்சி எஸ்டி மக்களுக்கான தலைவர்னு ஆயிடுச்சு. எஸ்சி எஸ்டி மக்களுக்காக அம்பேத்கர் போராடினாரு. நம்மளுடைய எதிரி வந்து பார்ப்பனர்கள் அல்ல, பார்ப்பனிய சித்தாந்தம் தான். அவரே தெளிவா சொல்றாரு, யாரும் நமக்கு எதிரி கிடையாது, பார்ப்பன சித்தாந்தம் தான் நமக்கு எதிரியே தவிர பார்ப்பனர்கள் நம்மளுடைய எதிரிகள்னு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களே சொல்லியிருக்காரு. பாலியல் துன்புறுத்தல்கள் வந்து சமுதாயத்துல நிறைய நடந்துட்டு இருக்குங்க. ஸோ அதுக்கு எதிராக உங்களோட தமிழ் புலிகள் கட்சி ஏதாவது குரல் கொடுத்துருக்காங்களா? ஆமா, இன்னைக்குமே தமிழ்நாட்டுல மூல முடுக்கெங்கும் தலித் பெண்களின் மீதான பாலியல் ரீதியான சுரண்டல்களும், தலித் பெண்களுக்கு இன்னுமே நிறைய கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் டாய்லெட் வசதி இல்லை. இன்னைக்கு நம்ம ரூரல் வில்லேஜஸ்லாம் நீங்கள் போயிட்டீங்கன்னா உமன்ஸ் வந்து அவங்களுக்கு முறையான கழிப்பிட வசதி இருக்காது. அவங்களாலாம் வந்து தூரமாக தான் எங்கேயாவது ஒரு காட்டுக்குள்ளேயோ அப்படிதான் அவங்க இன்னும் வரைக்கும். இன்னைக்கு சுதந்திரம் அடைஞ்சு 75 ஆண்டு காலம் கடந்துருச்சுன்னு சொல்றாங்க. ஆனா இன்று வரைக்கும் தலித் பெண்கள் அவர்கள் இயற்கை உபாதைகளை கூட கழிக்க முடியாத கிராமங்கள் எவ்வளவோ இருக்கு. இன்று வரைக்கும் அவங்களுடைய இயற்கை உபாதைகளை கழிக்க முடியாம ரொம்ப சிரமப்பட்டு அடிப்படை வசதி கூட இல்லாம நிறைய கிராமங்கள் இருக்கு. தண்ணீர் வசதி இல்லை, குடிநீர் வசதி இல்லை, மின் வசதி இல்லை, எந்த விதமான வசதிகளும் இல்லாத கிராமங்கள் இன்னும் தமிழ்நாட்டில் அதிகமா இருக்கு. குறிப்பா நீங்க தென் மாவட்டத்து பக்கம் அந்த ராமநாதபுரத்தை தாண்டிங்கன்னா அந்த 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 வில்லேஜுக்குள்ள நீங்க போகவே உங்களுக்கு மனசு இருக்காது. சாயந்தரம் 6 மணிக்கு 7 மணி ஆனாலே உங்களுக்கு அந்த எந்த விதமான வசதியுமோ அங்கிட்டலாம் எந்த விதமான ஒரு அடிப்படை வசதிகள் கூட அந்த மாதிரி கிராமத்துல இல்லை. ஆக இதையெல்லாம் எதிர்த்து போராடக்கூடிய இந்த கட்டமைப்பை முழுக்க மாற்றக்கூடிய ஒரு அமைப்பாக தான் தமிழ் புலிகள் கட்சி நாங்கள் இருந்துட்டு வரோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தென் மாவட்டத்தில் இன்னைக்கு எத்தனையோ சாதி அடக்குமுறை. தென் மாவட்டத்தில் கட்சி ஆரம்பிச்ச நேரம்லாம் இன்னைக்கு பீக்ல இருந்த டைம், சாதி அடக்குமுறை வந்து மிக உச்சத்தில் இருந்த டைம். அப்பெல்லாம் சாதியை சொல்லி அடிப்பாங்க, சாதியை ரோட்ல போனாலும் அடிப்பாங்க, சனி பார்த்துக்குருவாங்க, முகத்தை பார்த்துக்குருவாங்க, பார்த்துக்கிட்டு நீ அவன் மகன் தானே நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லி அடிப்பாங்க. அடிச்ச காலம்லாம் இருக்கு, நானும் அதை அனுபவிச்சிருக்கேன். மாரி செல்வராஜ் படத்துலலாம் அதெல்லாம் கம்மி. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்து அவர் எல்லாத்தையுமே காட்ட முடியல. நீங்க காட்டினதெல்லாம் ஒரு 100ல் ஒரு மேபி ஒரு 40 தான். பட் ஆனால் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் அவரால் காட்ட முடியாத விஷயத்த கூட காட்டியிருக்காரு.
ஆனா அதை விட நடக்கும். மாரி செல்வராஜ் காட்டினது தென் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய வெறும் 40% தான். அந்த அந்த படத்துல கூட காமிச்சிருப்பாங்க, மூஞ்சில வந்து ஒரு சிறுநீர் கழிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கா, பாத்துருப்பீங்களா? அந்த மூஞ்சில சிறுநீர் கழிக்கிற மாதிரி அந்த சீனை உண்மையிலேயே லைவா நிறைய கிராமத்துல நடந்திருக்கு. நீங்க இதையும் மேல மதுரை பக்கத்துல ஒரு ஊர்ல மலத்தை வாயில திணிச்சாங்க. இந்த கொடுமை எல்லாம் யாரால சொல்ல முடியும்? மலத்தை வாயில திணிச்சாங்க. ஏன்னா அவன் தாழ்த்தப்பட்டவன் என்கின்ற ஒரே காரணத்துக்காக. எவனாவது அந்த செயலை செய்வானா? இன்டர் கேஸ்ட் லவ்னால எவனாவது அந்த செயலை யோசிச்சு பார்க்கும்போது நமக்கு எவ்வளவு ஒரு அருவருப்பா இருக்கு. ஆனா நான் ஏன் இதை சொல்றேன்னா, சாதி எவ்வளவு கொடூரமானதுன்னு சொல்ல வரேன். சாதி தமிழ்நாட்டுல இருந்தா அது எந்த அடுத்த பரிணாமத்திற்கும் நம்மளை இழுத்து செல்லும். மலத்தை எவனா திணிப்பானாங்க வாயில? ஒரு அறிவு உள்ளவன், ஒரு சூடு சொரணை உள்ளவன், மானம் உள்ளவன் மலத்தை திணிப்பானா? அது எவ்வளவு பெரிய கொடூரத்தின் உச்சம். ஆனால் இன்னும் அந்த போக்கு தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. ஆக இதெல்லாம் எதிர்த்து யார் கேட்பா? இதெல்லாம் எதிர்த்து யார் போராடுவா? என்னை போன்ற இளைஞர்களும், என் வயது இருக்கு, எனக்கு உண்மையிலே வயசு 23 தான். இந்த 23 வயசுல எனக்கு நான் இப்படி இருக்கக்கூடிய ஆளே கிடையாது. நான் இதே சென்னையில SRMல தான் படித்தேன். அப்ப என்னுடைய உடை, அப்ப என்னுடைய பேச்சு, அப்ப நான் இப்படிலாம் இருக்க மாட்டேன். என்னோட ஹேர் ஸ்டைலே வேற மாதிரி இருக்கும். அப்ப என்னுடைய கலாச்சாரமே வேற மாதிரி இருந்துச்சு. அப்ப நம்ம பாக்குறோம், என்னடா இது, நம்ம சொந்தக்காரங்க முதற்கொண்டு பாதிக்கப்படுறாங்க. என்னடா இது, ஒரு சமூகத்துல எல்லாருமே சமங்கிற ஒரு சமூகத்துல நம்ம மட்டும் ஏன் தனித்து விடப்பட்டிருக்கோங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்துருச்சு. எப்படி எல்லாரும் சமம் சொல்றோம், அப்புறம் ஏன் இன்னும் இந்த பாகுபாடு? இன்னும் தெருக்களில் இன்னும் சாதி பேரு, இன்னும் 10 பேர் இருந்தா அதுல 2 தலித் மாணவர்கள் இருந்தா தனிச்சு பாக்குறது, இந்த மாதிரியான சாதிய கொடுமைகள் கிராமந்தோறும் நடந்துட்டு இருக்கும் போது எனக்கு அது தோணுச்சு, நம்ம இதற்கு எதிராக போராட வேண்டும். அப்படிங்கிற போது எனக்கு சின்ன வயசுலேயே இருக்கும், இந்த மாதிரியான தாட்ஸ் இருக்கும். சின்ன வயசுலேயே இந்த மாதிரிலாம் இருக்கே, இந்த மாதிரி கொடுமை இருக்கே அப்படின்னு சொல்லி நான் அப்பப்போ கட்சிக்குள்ள வருவேன். பட் ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அது தீவிரமாகி சரி நம்மளும் உள்ளுக்குள்ள போய் ஏதாவது பண்ணணும், நம்மளால முடிஞ்ச பங்கு இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு சொல்லிதான் நானு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் மொத்தமா மாத்தி ஒரு அமைப்பின் கீழே இயங்கி தமிழ்நாட்டுல எங்க ஒடுக்கப்பட்ட மக்கள், அது இந்த ஜாதி அந்த ஜாதிலாம் கிடையாது, இப்ப பிற்படுத்தப்பட்ட மக்கள் பாதிப்பு ஆனாலும் கூட நாங்க நிற்போம். இப்ப நான் தலித்ஸ் இருக்காங்களே, நான் தலித்ஸ் பாதிக்கப்பட்டால் கூட தமிழ் புலிகள் கட்சி நின்றுக்கோம், நிற்போம். இன்னைக்கும் தமிழ்நாட்டுல எங்க சாதிய ஒடுக்குமுறை நிகழ்கிறதோ அங்க நானோ அல்லது எங்களுடைய கட்சி பொறுப்பாளர்களோ அங்க போய் முதலா இருப்பாங்க. எவ்வளவோ கிராமத்துல பேச முடியாத கிராமம், நீங்களாம் அந்த மக்களை பார்த்தாலே நீங்களாம் வரணும். கண்டிப்பா உங்களை மாதிரி மீடியாஸ்லாம் இன்னும் கண்ணுக்கே தெரியாத நிறைய கிராமங்கள் இருக்கு, அவங்களாம் நீங்க வரணும். அந்த மக்களுடைய உடைய பாருங்க, அந்த மக்களுடைய அந்த பாடி ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்களே, அந்த மக்கள் எதையுமே அனுபவிக்காத ஒரு மக்கள். இன்னும் இந்த சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டு காலம் கடந்து விட்டது, ஆனாலும் இன்னும் எதையும் அனுபவிக்காத, எந்த சுகத்தையும் அனுபவிக்காத, யார் தனக்கான தலைவனே என்றே தெரியாமல் ஆடு மாடுகளைப் போல கிட்டத்தட்ட ஒரு அனாதைகளாக அந்த மக்கள் இருக்காங்க. அப்ப இவர்களுக்கான ஆயுதம் என்பது என்ன? கத்தியா இல்ல கடப்பாறையா? கிடையாது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தான் இவங்களுக்கான முதல் ஆயுதம். எஜுகேஷன் இஸ் அவர் வெப்பன். இதுதான் நம்மளுடைய மோட்டோ. கல்விதான் ஒருவனை அடுத்த பரிணாமத்திற்கு இழுத்து செல்லும். அது போலதான் இன்னைக்கு நாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குக்கிராமங்கள் எங்க மூல முடுக்கல போனாலுமே, நீ அவனை போய் வெட்டு, நீ அவனை போய் குத்து, அவன் செய்யறான் அதனால நீயும் செய்ய, அந்த மாதிரிலாம் தமிழ் புலிகளுடைய மோட்டோ கிடையாது. அவன் உன்னை செஞ்சாலும் நீ படிச்சு நல்ல அதிகாரத்துக்கு வா, நீ நல்லா படி, உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன சோர்ஸ் வேணும், என்ன விதமான படிப்பு இருக்கு, அதெல்லாம் நாங்க சொல்றோம். வெறுமனையா சாதி 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 சாதின்னா கத்திட்டே இல்லை. நீங்க இன்னொன்னு பாருங்களேன், நிறைய பேர் சொல்லுவான், என்னங்க அவங்களுக்கு வேற வேலையே இல்லையா, எப்ப பாரு சாதி சாதி சாதினே திரியிறாங்கன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். நீங்க ஊருக்குள்ள போனீங்கன்னா, நீங்க இந்த படியை விட்டு கீழே இறங்கினாலே நம்ம அம்பேத்கர் படம் லைட்டா பார்த்தாலே சொல்லுவாங்க, என்னங்க பெரிய சாதி சாதி சாதின்னு. நீங்க உண்மையிலே என்ன செய்யணும்னா, அப்படி கேட்கிற நபரை கையை பிடிச்சிட்டு நம்மளே பஸ்ஸு காசு கூட்டு போய் நேரம் ஏதாவது ஒரு கிராமத்துல விட்டுறணும். அங்க போய் அவன் அந்த சுடுகாட்டை பார்க்கட்டும். பணம் எரிக்க முடியாதுங்க, பணம் எரிக்க அந்த இது இருக்குல்ல, அந்த எரிமேடை மாதிரி, அதுவும் இன்னும் கிராமத்துல இல்லை, எல்லா கிராமத்துலயும் இல்ல, எரிக்க முடியாத நிலைமை இருக்கு. இன்னும் நடந்து போறதுக்கு தார் ரோடு இல்லாம இருக்கு. அப்ப இதெல்லாம் எதிர்த்து நான் போராடாம அரசியல் பேசாம வேற என்ன பேசுறது? மாநாடு மேலாட டான்ஸ் ஷோவா நடத்த முடியும்? நானு அரசியல் தான் பேச முடியும். ஆக இதெல்லாம் எதிர்த்து நான் குரல் எழுப்புனா சாதி வெறியுங்கிற, ஆனா என்னுடைய குரலை நீ என்னுடைய
அந்த சுகாதாரத்தெல்லாம் உன்னால பார்க்க உன்னால முடியலன்னா அப்ப உங்களுக்கு தானே அது சாதி இருக்கு. சாதி எங்க இருக்குன்னு கேட்டா இங்கதான் சாதி இருக்கு. அப்ப இதெல்லாம் நீ பார்க்க வர மாட்ட, மேலாப்புல மட்டும் சொல்லிக்கிறான். இவங்கெல்லாம் என்னங்க சாதி சாதினே தெரிவாங்க. அவன் அம்பேத்கரை இன்னும் எஸ்சி நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பாவம் அரசியல் அறியாமையில இருக்காங்க. இன்னைக்கு என்ன எல்லா பிற்படுத்த மக்கள் அம்பேத்கர்னால இப்ப வந்து ஒரு ஜாதி அப்படின்னு. ஆமா, அம்பேத்கர்னால எஸ்சி எஸ்டி மக்களுக்கான தலைவர்னு ஆயிடுச்சு. எஸ்சி எஸ்டி மக்களுக்காக அம்பேத்கர் போராடினாரு. எஸ்சி எஸ்டி மக்களுக்காக அம்பேத்கர் போராடு இல்லையே, அவர் அனைத்து தரப்பட்ட மக்களுக்குமாக போராடக்கூடிய ஒரு தலைவர். இன்னைக்கு அனைத்து தரப்பட்ட மக்களுக்கு ஒரே ஒரு தலைவர். அது எந்த விதமாக இருக்கட்டும், நீங்க எந்த சூழ்நிலையில நீங்க ஒரு தலைவனை நீங்க ரோல் மாடல் எடுத்தா கூட அம்பேத்கர் 100க்கு 100 அந்த சிச்சுவேஷனுக்கு பொருந்துவார். நீங்க இன்னைக்கு வர்க்கபேத விடுதலையா, அதற்கு அம்பேத்கருடைய பாதை இருக்கு. இன்னைக்கு நீங்க தொழிலாளி முதலாளிங்கிற ஒரு பிரச்சனையா, அதற்கு அம்பேத்கருடைய பாதை இருக்கு. இன்னைக்கு சாதி ஒழிப்புங்கிற ஒரு கூறுல உங்களுக்கு ஒரு டவுட்டா, அதற்கும் அம்பேத்கருடைய பாதை இருக்கு, பார்வை இருக்கு. இன்னைக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்கட்டும், இன்னைக்கு குடும்ப ரீதியான பிரச்சனை இருக்கட்டும், இன்னைக்கு ஆண்கள் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க, சமத்துவத்துல அவங்களுக்குள்ள ஒரு முரணா, அதற்கும் அம்பேத்கர் தீர்வு சொல்றாரு. இப்படி எல்லாத்துக்கும் பாடுபட்ட அம்பேத்கர் அவர்களை தலித்துகளுக்கான தலைவர் என்கின்ற அடையாளப்படுத்துகிற இந்த போக்கு முற்றிலும் முழுவதுமாக அது வந்து அவதூறு. திட்டமிட்டு தான் செய்யறாங்க. இது வந்து அம்பேத்கர்னா எஸ்சி எஸ்டிக்கான தலைவர்னு சுருக்கிட்டோம்னா அவர் சொல் பேச யாரும் கேட்க மாட்டாங்கிற ஒரு விஷயம்தான். இப்ப நீங்க இருக்கீங்க, இப்ப நான் தலித்தா இருக்கேன், நீங்க நான் தலித்தா இருக்கீங்க, ஒருவேளை வச்சுக்கிறோமே. இப்ப நான் வந்து அம்பேத்கரை வந்து வெறுமனையா அவர் என்னுடைய சாதின்னு நான் தூக்கி கொண்டாடல. அவர் எல்லாத்துக்குமான ஓபிசி ரிசர்வேஷனுக்கும் அவர் பேசியிருக்காரு. பார்ப்பன இன்னைக்கு நம்ம 2 பேரும் சேராததுக்கு ஒரே காரணம் இந்த பிராமின்ஸ்க்கு அகைன்ஸ்டாவே அவர் பேசியிருக்காரு. நம்மளுடைய நான் சொல்லிக்கிறேன், நம்மளுடைய எதிரி வந்து பார்ப்பனர்கள் அல்ல, பார்ப்பனிய சித்தாந்தம் தான். அவரே தெளிவா சொல்றாரு, யாரும் நமக்கு எதிரி கிடையாது, பார்ப்பன சித்தாந்தம் தான் நமக்கு எதிரியே தவிர பார்ப்பனர்கள் நம்மளுடைய எதிரிகள்னு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களே சொல்லியிருக்காரு. அது மாதிரிதான் இன்னைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை எஸ்சி எஸ்டி மக்களுக்கான தலைவர்னு சொல்லி சுருக்கி தலித்துகளுடைய வளர்ச்சியை ஒடுக்குவதற்காக தான் இந்த டூலே அதுக்கு தான் பயன்படுத்துறாங்க. ஆனாலும் அம்பேத்கர் காலம் கடந்து அவர் வந்து என்ன சொல்றது, மேதை. அவர் வந்து ஒரு என்ன சொல்றது, இன்னைக்கு தலைவர்லாம் என்னென்னமோ சொல்றாங்க. இன்னைக்கு பாருங்க, சாதியை தூக்கி பிடிக்கிற தலைவர்களுக்கெல்லாம் பல பட்டம் இருக்கு. ஆனா சாதியே வேணான்னு சொன்ன ஒரு தலைவன், இந்த மக்களுக்காக அல்லும் பகலும் உழைத்த ஒரு தலைவன், அவருக்கு இன்னைக்கு சாதிய முத்திர குத்தப்பட்டிருக்கு. இப்ப என்னன்னாக்கா, இப்ப புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய மனைவி இருக்காங்களா ரமாபாய் அவர்கள். ரமாபாய் வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் கேட்கிறாங்க, நீங்க நைட்டு நீங்க விடிய இந்த மக்களை நினைச்சு எழுதுறதுக்கு உங்களுடைய கண்ணு ரொம்ப சோர்வா இருக்கு, நீங்க இந்த மக்களை நினைச்சு போராடிக்கிட்டே இருக்கும்போது உங்களுடைய உடல் வந்து ரொம்ப சோர்வாகுது, நீங்க கொஞ்சம் நீங்க இதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் ஒதுங்கிடலாமேன்னு அவங்களுடைய மனைவி சொல்றாங்க. அதுக்கு அம்பேத்கர் தெளிவாக சொன்னாரு. வரலாற்றுல எந்த தலைவனும் இந்த வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டான். அம்பேத்கர் தெளிவா சொன்னாரு, நான் தூங்குறேன், சரி ரைட்டு, உன்னுடைய பேச்சுக்கே நான் வரேன், நான் தூங்குறேன். ஆனால் மகாத்மா காந்தி 1 மணி நேரம் அல்ல 10 மணி நேரம் வேணா தூங்கலாம், 20 மணி நேரம், 40 மணி நேரம், 50 மணி நேரம் கூட மகாத்மா காந்தி தூங்கலாம். ஏன்னா அவர் சார்ந்த பிராமணிய சமுதாயம், அவர் சார்ந்த பிராமண கோட்பாடு தத்துவம் உள்ள சமுதாயம் இன்னைக்கு அரசியலிலும் ஆட்சி அதிகாரத்திலும் பிராமணியர்கள் இருக்காங்க. ஆனா என்னுடைய மக்கள் இன்னும் எந்த விதமான ஆட்சி அதிகாரத்தையும் எந்த விதமான என்ன சொல்றது இன்னும் எந்த வித சுகத்தையும் அனுபவிக்காத மக்களுக்கு நான் எப்படி தூங்க முடியும், நான் என் தூக்கத்தை தொலைச்சாவது இந்த மக்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தேன்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். ஆக இப்படி இருக்கிற பொழுது எப்படி நீங்க அம்பேத்கரை வந்து எஸ்சி எஸ்டிக்கான தலைவர்னு மட்டும் நீங்க சுருக்கி விட முடியும்? அது தப்பு. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எல்லாருக்குமான தலைவர், அனைவருக்குமான தலைவர். உலகத்தில் யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கான தலைவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள்.